பார்த்தீங்கன்னா நம்ம ஜாடிமீன் தயாரிப்பை மேற்கொண்டிருக்கோம். ஜாடிமீன் தயாரிப்புக்கு நான் பயன்படுத்திய மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது மீன், அப்புறம் ஒருகப்புளி, உப்பு. சரியா? இது பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருட்கள் வந்து குறித்த வீதங்களில் எடுக்கணும். அது முக்கியமான விஷயம். ஜாடிமீன் தயாரிப்பில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நான் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் குறித்த வீதங்கள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா மீனுக்கு, உப்புக்கு, ஒருகப்புளி. இது பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் 1 கிலோகிராம் எடுத்தீங்கன்னா மீன் வந்து 1 கிலோகிராம் எடுத்தீங்கன்னா 400 கிராம் உப்பு, அது மாதிரி 300 கிராம் ஒருகப்புளி. 400 கிராம் உப்பு, 300 கிராம் ஒருகப்புளி. மீனுக்கு உப்புக்கான வீதம் பார்த்தீங்கன்னா 4க்கு 1 ஆகும். நீங்கள் 4 மடங்கு மீன் எடுத்தீங்கன்னா அதில் 1 கிராம் உப்பா. சரியா? இது முக்கியமான விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நாம தயாரித்த படிமுறையான முதல் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் படிமுறையில் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜாடிமீன் தயாரித்த நம்ம கலவையில் வந்து என்னென்ன pH வீச்சுனா 4/5 pH வீச்சு காணப்படும். இந்த 4/5 pH வீச்சு இருக்கிறனால ஏனைய பக்கைய நுழைய வெளிப்பாடு வந்து குறைவாக பங்கஸ் வளர்ச்சி வந்து குறைவாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4/5 pH இருக்கிறனால இதில் சில பக்கையான வெளிப்பாடு இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம முக்கியமா இந்த ஜாடிமீன் தயாரிக்கும் போது நம்ம சட்டியை ஹீட் பண்ணுறோம். சட்டி ஹீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த நுண் இடைவெளிகளை நீக்கிறதுக்கு நாம அப்படி நம்ம ஹீட் பண்ணுறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம கவர் போடுறோம்னா கவர் போட்டு சீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஜாடிமீன் தயாரிக்க பார்த்தீங்கன்னா 3 முதல் 4 வாரங்கள் எடுக்கும். 3 முதல் 4 வாரங்கள் எடுக்கும். இந்த வாரங்களில் வந்து நாம மூடாடி சில பூச்சிகள், வண்டுகள், ஈக்கள் போயிட்டு முட்டையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால குழுக்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கத்தான் நாம கவர் போட்டு சீல் பண்ணுறோம். அது காரணம். அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக மூடக்கூடாது. நம்ம கொட்டி போட்டு ரப்பர் நாடாவால் சீல் பண்ணுறோம்னா உள்ளுக்கு நம்ம நோய்கள் நடைபெறும் போது சில வாய்ப்பு தோணுச்சுன்னா அது லீக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதா நம்ம ரப்பர் நாடா போட்டு நம்ம சீல் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஜாடிமீன் பார்த்தீங்கன்னா என்ன கோட்பாடுகளே இது உற்பத்தி செய்யப்படுதுன்னா இப்போ நாம பயன்படுத்துகிற முக்கியமான மூலப்பொருட்களான உரக்காப்புளியும் உப்பு தான் பொதுவாக இதை பயன்படுத்தும். இந்த உரக்காப்புளி உப்பை
பயன்படுத்தி நாம அந்த கலவையில வந்து ஏன்னா செறிவு உப்பு காணப்படுறது உப்போட செறிவு கூடனால செறிவு கூடையாது. அதாவது மீன்ல உள்ள நீருடைய செறிவை விட இந்த கலவையில் உள்ள உப்பின் செறிவு வந்து அதிகமாகும். அப்ப அதிகம் செறிவாக இருக்கும்போது செறிவு குறைந்த பதார்த்தத்திலிருந்து செறிவு கூடிய பதார்த்தத்துக்கு அந்த நீர் மூலக்கூறுகள் சொல்லுவோம் பிரசான முறை நீர் அர்த்தம். அதாவது செறிவு குறைந்த பொருள்ல இருந்து செறிவு கூடிய பதார்த்தத்துக்கு நீர் கடத்தப்படுறது சொல்லுவோம் பிரசார முறை நீர் அர்த்தம். அதே தான் இங்கே நடக்குது. அதாவது ஜாடி உற்பத்தியில வந்து மெயின் நடக்கிறது இதுதான். அதாவது நாம மீன்ல நாம லேயர் படைப்படையா அந்த உப்பு கொர்க்காப்புளி கலவையை நாம சேர்க்கும் போது உப்பு கொர்க்காப்புளி பாத்தீங்கன்னா செறிவு கூட இங்க வந்து நீர் செறிப்படும். அவை இந்த மீன்ல உள்ள நீர் வந்து அப்படியே அந்த கலவைக்கு கொர்க்காப்புளி கலவைக்கு அப்படியே பிரசார முறை மூலம் அப்ப இதன் மூலம் மீன்ல உள்ள நீர் சதவீதம் வந்து குறையும். இதுல பாத்தீங்கன்னா மீனுடைய சதவீதம் ஒரு தின்னா இருக்கும். அதுல மீன் பாத்தீங்கன்னா செஞ்சிடாம 3 முதல் 4 வாரம் ஆயிட்டு சரியா சொல்ல போனா ஒரு 3 வாரங்கள் ஆயிட்டு இதுல பாத்தீங்கன்னா நீர் சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கு. நீர் இல்லாம ஒரு காய்ந்து போன அந்த மீன் மாதிரி காணப்படுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நீர் சதவீதம் குறைவான அளவு காணப்படும். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுல பிஹெச் பெர்சன்டேஜ் வந்து பிஹெச் அளவு வந்து 4:5 இருக்கிற நேரம் முன்னைக்கு வெளிப்பாடு வந்து குறைவா இருக்கு. இதனால இதுல பூஞ்சனம் அழுகெல்லாம் இதுல இல்லாமல் அப்படி ஓகே. இதுதான் சிறப்பான விஷயங்கள் தான் யாருமே தயாரிக்கிறது ஒரு சின்ன விஷயங்கள் சிறிய படிமுறைகள் தான். படிமுறை பார்த்தீங்கன்னா முதலாவது தரமான மீன் தெரிவு செய்யணும். தெரிவு செய்த மீனை உடல் பாகங்கள் அகற்றணும். அதே மாதிரி தலையை வேணுமா நீக்கலாம், விருப்பமாக இருந்தால் தலையை நீக்கலாம், இல்லாட்டி அப்படியே வைக்கலாம். ரைட், நாங்கள் இப்போ நான் தயாரிச்சு வந்து தலையை நீக்கிருக்கோம், ஆனால் வாழை நீக்கக்கூடாது. ஓகே ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடற்பாகங்களை அகற்றிய மீனை வந்து நல்லா சுத்தமாக நீரில் கழுவிட்டு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மீனில் கீச்சல் போடு இந்த மாதிரி போட்டுக்க மாதிரி கீச்சல் போட்டு ஏன்னா இந்த தயாரித்த கலவையில் உள்ள அந்த பதார்த்த கூறுகள் வந்து மீன் உள்ளுக்கு செல்றதுக்கு வந்து இந்த கீச்சல் போடுறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீச்சல் போட்டு நம்ம தயாரித்த கலவை வந்து முதல் படையை சட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் படையில வந்து உள்ளுக்கு வந்து ஒரு படை கலவை, அப்புறம் மீன், திரும்ப அடுத்த படை, அப்புறம் மீன், திரும்ப படை, அப்புறம் மீன், இந்த மாதிரி அப்புறம் மீன் திரும்ப ஒரு தயாரித்த கலவையை போட்டு நம்ம சீல் பண்ணி வச்சோம்னா ஒரு 2 முதல் 3 வாரங்கள், அது 3 முதல் 4 வாரங்கள் வந்து இதே ஜால்மீன் வந்து உற்பத்தி ஆகணும். சரியா? ரைட். இந்த ஜால்மீன் பார்த்தீங்கன்னா தனித்துவமான சுவையும் நிறுவனம் கிடைக்கப்பட்டிருக்குது. ஓகே ரைட். ஓகே, சிம்பிளான படிமுறை தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் அதாவது SKBSD சேனலில் வந்து அடுத்த வீடியோக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினுடைய பகுதிகள் தொழிற்பாடு போடப்படுது. அதே மாதிரி அடுத்த வீடியோக்களில் வந்து மண் பண்படுத்துகிற உபகரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்கோம். கட்டாயம் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்படுத்தும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது கட்டணம் தேவைப்படுச்சுன்னா நீங்களும் சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்படுத்தும்.